மதுரைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர் எனும் திருமாலடியார் வசித்து வந்தார். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு மலர்கள் கொய்து மாலைகள் தொடுத்து கொடுப்பதையே தமது திருத்தொண்டாக செய்து வந்தார். ஒரு நாள் நந்தவனத்திற்கு மலர்கள் பறிக்க வந்த விஷ்ணு சித்தர் துளசி செடியின் அருகில் பெண் சிசு ஒன்றை கண்டார். பெண் குலம் உய்யும் பொருட்டு வில்லிபுத்தூர் நந்தவனத்தில் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் மகாலட்சுமியே ஆண்டாளாக அவதாரம் செய்தார். பெரியாழ்வார் அந்த குழந்தையை எடுத்து சுரும்பார் குழற்கோதை என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தார். இன்னும் வயதிலேயே சமயம், தமிழ் என்பன தொடர்பில் தமக்கு தெரிந்த அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். கண்ணனின் இலைகளை கேட்டே கோதை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்தாள். கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக தன்னையும் ஒரு கோபிகையாக நினைத்து பாவனை செய்தாள். அதனால் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்த பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தாள். இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூடப்பட்டன. ஒரு நாள் கோதை இறைவனுக்கான மாலையை வழக்கம் போல் எடுத்து அணிந்து கண்ணாடி முன்று அழகு பார்த்து கொண்டிருந்தாள். கண்ணன் மீதுள்ள பக்தி பரவசத்தில் மூழ்கி திளைத்திருந்தாள். அப்போது அங்கு வந்த பெரியாழ்வார் கோதையின் திருக்கோலத்தை கண்டு திடுக்கிட்டு அவளை கடிந்தார். ஆனால் கோதையோ, தந்தையே, மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கின்றேன், நான் அவனுக்கே அவனுக்கானவள் என்று உறுதிப்பட கூறிவிடுகிறாள். பெரியாழ்வாருக்கு அன்று உறக்கமே போய்விடுகிறது. அன்று மாலையும் திருசந்நிதிக்கு கொண்டு செல்லப்படவில்லை. கோதையின் செயலால் அவர் மனம் தவித்தது. அன்றிரவே பெரியாழ்வார் கனவில் பரந்தாமன் தோன்றி கோதையின் பேரன்பையும் பக்தி பெருக்கையும் அவருக்கு புரிய வைத்தான். கோதை கண்ணையே கணவனாக அடைய மார்கழி மாதம் முழுவதும் நோன்பு நோற்றாள். அப்போது அவள் பாடிய 30 பாடல்கள் தான் திருப்பாவை பாடல்களாகும். மகளின் திருவாய்மொழி பாடல் கேட்ட பெரியாழ்வார் கோதையின் விருப்பப்படியேயும் இறைவனின் ஆணைப்படியேயும் அவளை பரந்தாமனுக்கே திருவரங்கத்தில் திருமணம் செய்து கொடுத்தார். கோதை திருவரங்கன் மார்போடு அணிந்தாள். அப்படியே மறைந்தாள். பெரியாழ்வாரின் விழிகளில் ஆனந்த கண்ணீர் பெருக்கிற்று. அந்த தெய்வீக திருமணத்தில் கலந்து கொண்ட பக்தர் ஒருவர், விஷ்ணு சித்தரே, உம் பக்தியாலே அவன் வரையில் நீர் ஆழ்வாருக்கு எல்லாம் ஆழ்வாராய் பெரியாழ்வார் ஆனீர். உம் மகளோ அவனையே ஆண்டு ஆண்டாளாக ஆகிவிட்டாள் என்றார். ஆம், சூடிக் கொடுத்த சுவர்கொடியான கோதை இறைவனையே ஆண்டு ஆண்டாளானாள். கோதையின் வாழ்க்கையை மேலோட்டமாக பார்த்தால் ஒரு பெண்பாகத்தான் தெரியும். இதன் பொருள் வேறு. கோதை தான் ஜீவாத்மா, அவள் சேர நினைக்கும் கண்ணன் தான் பரமாத்மா. பரமாத்மோடு ஜீவாத்மா சென்று சேர வேண்டும். அதற்கே பிறப்பு, அதற்கே வாழ்வு என்று தம் திருப்பாவை பாடல்களின் வழி உறுதிப்பட கூறுகிறாள் கோதை. திருமாலை போற்றி பாடிய 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் மட்டுமே ஆவார்.